கடுமையான சொத்து வரி உயர்வை தமிழக அரசு திரும்ப பெறாவிட்டால் மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற வணிகர் சங்க பேரவையின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் வர்த்தகம் காரணமாக சில வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் 6% சொத்து வரியை உயர்த்தி இருப்பதாக தமிழக அரசு கூறுகிறது. உதாரணத்துக்கு 9,000 ரூபாய் வரி கட்டியவர்கள் 90,000 ரூபாய், 1,05,000 ரூபாய் எல்லாம் கட்டக்கூடிய அளவு ஒவ்வொரு நகராட்சிக்கும் வேறுபடுகிறது கணக்கு. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி சொத்து வரி விதிப்பினை ஒரே சீரான முறையில் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் ஆன்லைன் வர்த்தகத்தால் எங்களது சில்லறை வணிகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்ற வேண்டும். மத்திய மாநில அரசுகள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.